ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிதா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பர்பி. இது கடைகளெலாம் வாங்காமல் நம்ம எப்படி வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையிடையில சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம இந்த ரெசிபிக்கு பாகுபதம் எதுவுமே செக் பண்ண போகிறதில்ல. டைரெக்டாக சர்க்கரை நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறம் அதில் தான் நம்ம தேங்காய் துருவலை சேர்க்க போகிறோம். அதனால் நல்லா பபுள்ஸ் வரட்டும். இப்போ ஓரளவுக்கு பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலில் தேங்காயில் இருக்க அந்த ப்ரௌன் கலர் பாட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஒயிட் கலர் பாட்டை மட்டும் அந்த துருவலை சேர்த்துக்கணும். நான் இப்போ 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இது கூட தேவைப்பட்டால் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பண்ணும்போது இன்னுமே ஒரு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் நெய் சேர்க்கலை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் இதை கிண்டிகிட்டே இருங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் போக போக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்ட ஆரம்பிச்சுக்கலாம். ஒரே தான் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு ரெடியாகி வந்துருச்சு. இதோட பதம் கரெக்டாக ஒரு அல்வா பதத்துக்கு ரெடியாகி வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை கிண்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறது. இப்போ ஓரளவுக்கு தயாராகி வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த சக்கரை பாகு எல்லாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக தட்டிக்கும். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை முழுவதும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிகிட்டே இருங்க. இப்போ ஓரளவுக்கு ரெடியாகி வந்துருச்சு. இடையிடையில நெய் இல்லை இது கூட எண்ணெய் கூட நீங்கள் நல்லா சேர்த்துக்கலாம். அதோட வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதான், கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம இதை இன்னொரு ட்ரேக்கு இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை பீசஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பர்பியை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி அமுத்தி விடுங்க. இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை பீசஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கு மேலாக ஒரு கரண்டி வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. முன்னாடியே நம்ம பீசஸ் போட்டால் தான் கரெக்டாக வரும், இல்லைன்னா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் போட முடியாது. அதுக்காக தான் முதல்லையே ஒரு 30 நிமிஷத்தில் இதை பீசஸ் போடணும்னு சொல்கிறது. அவ்வளோதான், நம்மளோட சுவையான தேங்காய் பர்பி தயாராகிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 30 நிமிஷம் ஆன உடனே எடுத்துட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு நம்ம பேக்கரியில் கடைகளில் வாங்கும்போது எப்படி இருக்குமோ அதே பக்குவத்தில் வந்துடும்.
ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.